हरि ओम गुरुवे शरणम्। ओम सदाशिवसमारम्भाम् शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम्। ओम पार्थाय प्रतिबोधिताम् भगवता नारायणेन स्वयम् व्यासेन ग्रथिताम् पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीम् भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्ततामि भगवद्गीते भवद्वेषिणी। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनम् देवकी परमानन्दम् कृष्णं वन्दे जगद्गुरुम्। मूकं करोति वाचालम् पङ्गुं लङ्घयते गिरिम् यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। ॐ सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः। हरिः ॐ। அர்ஜுனன் தனக்கு விஸ்வரூப தரிசனம் வேணும் அப்படின்னு கேக்குறான். இப்ப விஸ்வரூப தரிசனத்தை நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு ரெண்டு விஷயம் தேவைப்படுறது. ஒன்னு நம்மளுடைய ரெகுலர் ஐ, நம்மளுடைய பிசிக்கல் ஐ இருக்கு இல்லையா, இது. அதுக்கப்புறம் ஸ்பெஷல் பெர்ஸ்பெக்டிவ் மைண்ட், இந்த மைண்ட் ஆனது அந்த ப்ரிப்பேர்டு மைண்ட்னு சொல்றோம் இல்லையா, அது நம்மளுக்கு தேவைப்படுறது. அப்ப அந்த ப்ரிப்பேர்டு மைண்ட் வழியா நாம பார்க்கும் பொழுது அதே விஸ்வம் பகவானோட சரீரமா நம்மளுக்கு தெரியறது. இப்போ உலகத்தை பார்க்கறதுக்கு ஆர்டினரி கண்ணு, பட் உலகத்தையே பகவானோட மேனிஃபெஸ்டேஷனா பார்க்கறதுக்கு ஒரு ஸ்பெஷல் ஆட்டிடியூட் நம்மளுக்கு தேவைப்படுறது. அந்த ஆட்டிடியூட நம்ம எங்க இருந்து தெரிஞ்சுக்கிறோம், எங்கேருந்து அதை டெவலப் பண்ணிக்கிறோம் அப்படின்னா 7th சாப்டர், 9th சாப்டர், 10th சாப்டர், இதுல எல்லாமே நம்மளுக்கு அந்த விஷயமானது சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இது படிக்கிறது மூலமா நம்மளுக்கு அந்த ஆட்டிடியூட், என்ன விதமான ஆட்டிடியூட நம்ம டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்னு தெரியுது. அப்ப அந்த ஆட்டிடியூட் இல்ல அப்படின்னு சொன்னா இந்த விஸ்வம் எப்படி இருக்கும்? வெறும் விஸ்வமா இருக்கும். இந்த உலகம் எப்படி இருக்கும்? வெறும் உலகமா இருக்கும். அப்ப விஸ்வரூப ஈஸ்வராவா நம்மளால அத பார்க்க முடியாது. இப்ப நான் ஈஸ்வராவை பார்ப்பேன், ஆனா ஈஸ்வர தரிசனம் எனக்கு கிடைக்காது. கரெக்டா? எப்படி ராமனை பார்த்தான், ஆனா ராவணனுக்கு ஈஸ்வர தரிசனம் கிடைக்கல. அதே மாதிரி கம்சன் கிருஷ்ணனை பார்த்தான், ஆனா கம்சனுக்கு கிருஷ்ணருடைய ஈஸ்வர தரிசனம் அவளுக்கு ஏற்படல. அப்ப அதே மாதிரி நம்மளுக்கும் தான் இந்த விஸ்வம் அவைலபிளா இருக்கு, 24/7 கான்ஸ்டன்ட் அவைலபிளா இருக்கு. ஆனா விஸ்வ தரிசனம் விஸ்வரூப தரிசனமா கன்வெர்ட் ஆகிறதுக்கு சேஞ்ச்டு ஆட்டிடியூட் தேவைப்படுறது. அப்ப அந்த ஆட்டிடியூட் ஏற்படணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு நம்மளுக்கு அப்ராப்ரியேட் அறிவு தேவைப்படுறது, அப்ராப்ரியேட் நாலேஜ் நம்மளுக்கு தேவைப்படுறது. என்ன நாலேஜ் அது? பகவானே இந்த கிரியேஷனா மேனிஃபெஸ்ட் ஆகி இருக்கார் இல்லையா, அதுதான் அந்த நாலேஜ். அப்ப இந்த நாலேஜ் நம்மளுக்கு இருந்தாதான் இந்த ஆட்டிடியூட நம்மளால டெவலப் பண்ணிக்க முடியும். இப்ப நம்ம ஒரு பர்சனை பார்க்க போறோம்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட்
அந்த பர்சனை நீங்க இப்பதான் மீட் பண்ண போறேன் அப்படின்னா, பட் உங்க ஃபேமிலியில ஆல்ரெடி யாருக்கோ ஒருத்தருக்கு அந்த பர்சனை பத்தி தெரியும், அவ உங்களுக்கு அந்த பர்சனை இப்ப இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க போறா அப்படின்னா, அவ ஆல்ரெடி இப்ப வரப்போறாளே, நீ இப்ப பார்க்க போறியே, அந்த பர்சன் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, இவ்வளோ நல்ல விஷயங்கள்லாம் பண்றா, ரொம்ப ஒரு கர்மயோகி அப்படிலாம் சொல்றான்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நீங்க அந்த பர்சனை பார்க்கும் பொழுது எந்த ஆட்டிடியூடோட பாப்பேல்? சோ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு நாலேஜ் கொடுத்தாச்சு அப்படின்னு சொன்னா அதை பேஸ் பண்ணி நம்மளுடைய பாவனாவை நம்ம டெவலப் பண்ணிக்கிறோம் இல்லையா. இப்ப அதே பர்சன் ரொம்ப ஜாகிரதையா நடந்துக்கோ, இப்ப நான் ஐச்சின் வர போறேன் இல்ல, அந்த பர்சன் ரொம்ப ஜாஸ்தியா பேச்செல்லாம் கொடுத்துறாது அப்படின்னு சொன்னா நம்மளோட ஆட்டிடியூட் எப்படி இருக்கும், அவளை பார்க்கும் பொழுது டோட்டலி டிஃபரெண்டா இருக்கும். இப்போ நம்ம 7th சாப்டர் 9th சாப்டர்ல என்ன படிச்சிருக்கோம், பரா பிரகிருதி அபரா பிரகிருதி எல்லாம் படிச்சோம் இல்லையா. அப்போ பகவானே தான் இந்த உலகமா மேனிஃபெஸ்ட் ஆகிறார், அப்பியர் ஆகிறார். அப்ப அந்த அறிவோட நாம இப்ப இந்த விஷயத்தை பார்க்கும் பொழுது, அப்ப விஸ்வத்தை நம்ம எந்த ஆட்டிடியூடோட இப்ப பார்ப்போம், அப்ப அந்த அறிவு நம்மளுக்கு உள்ள போயிருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம இந்த விஸ்வத்தையே விஸ்வரூப தரிசனமா நம்மளால பார்க்க முடியும். இப்ப இந்த நாலேஜ் தேவைப்படுறது. பிளஸ் இந்த மைண்ட் எப்படிப்பட்ட மைண்டா இருக்கணும், ஃப்ரீ ஃப்ரம் ராக துவேஷ இல்லையா. அப்ப ஃப்ரீ ஃப்ரம் காம குரோத, ஃப்ரீ ஃப்ரம் அகங்கார மமகார. அப்போ ஒரு பியூர் மைண்ட் பிளஸ் இன்ஃபார்ம்டு இன்டெலெக்ட், இது ரெண்டும் சேர்ந்ததுதான் திவ்ய சக்ஷுஹு. நம்ம படிச்சோம் இல்லையா, திவ்ய சக்ஷுஹு. இப்ப இந்த திவ்ய சக்ஷுஹு நம்மளுடைய இந்த மாம்ச சக்ஷுவுக்கு பின்னாடி இருந்ததுன்னா, மாம்ச சக்ஷுன்னா நம்மளோட ஒரு பிசிக்கல் ஐ, இப்ப பார்க்கும் பொழுது அந்த ஆட்டிடியூடோட அந்த பாவத்தோட, அந்த பாவம் தான் திவ்ய சக்ஷுஹு அப்படின்னு சொல்றோம். இப்ப அதோட நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நம்மளால இந்த வேர்ல்ட ஈஸ்வராவோட மேனிஃபெஸ்டேஷனா பார்க்க முடியும். எல்லாமே ஈஸ்வர ஸ்வரூபம் அப்படின்னு நம்மளால பார்க்க முடியும். அப்ப இந்த திவ்ய சக்ஷுஹு ஆக்சுவலி அர்ஜுனனுக்கு மிஸ்ஸிங் இல்லையா. அதனாலதான் அவன் பகவான் கிட்ட ரிக்வெஸ்ட் பண்றான். பட் விஸ்வரூபம் ஆல்ரெடி இன் ஃப்ரண்ட் ஆஃப் அர்ஜுனா இருக்கு, ஆனா இந்த திவ்ய சக்ஷுஹு அவன்கிட்ட இல்ல. அதனால பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் என்ன பண்ணார், அவனுக்கு டெம்பரரியா அந்த திவ்ய சக்ஷுவை நான் அவனுக்கு கொடுக்கறேன் அப்படின்னு கொடுக்கறார். அப்படி கொடுத்த உடனே என்ன நடக்கிறதுனா, ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் ஆனது அவனுக்கு ஏற்படுறது. அப்ப அர்ஜுனன் இதுக்கு முன்னாடி என்ன ஜகத்தை பார்த்தானோ, என்ன வேர்ல்ட பார்த்தானோ, அதே வேர்ல்ட தான் இப்பயும் அவன் பார்க்கறான். ஆனா ஆட்டிடியூடனல் சேஞ்சோட அந்த விஸ்வத்தை இப்ப அவன் பார்க்கறான். அதனால அவனுக்கு என்ன கிடைக்கிறது, விஸ்வரூப தரிசனம் அவனுக்கு ஏற்படுறது. அப்ப அர்ஜுனனுக்கு அந்த மாதிரி ஒரு விஷன் கிடைச்ச உடனே இம்பாக்டும் அவனுக்கு ரொம்ப ஜாஸ்தியா, அந்த விஸ்வரூப தரிசனத்தினால அவனுக்கு இம்பாக்டும் ரொம்ப ஜாஸ்தியா ஏற்படுறது. அதனால என்ன ஆயிடுதுன்னா, அவனால பேசவே முடியல, அந்த வாய் அடைச்சு போயிடுறதுன்னு சொல்றோம் இல்லையா. அதை பார்த்த உடனே அந்த மாதிரி அவனால பேச முடியாமல் போயிடுறது. அந்த கேப்ல தான் யார் வந்தா, அதை ஃபில்அப் பண்றதுக்கு சஞ்சயன் உள்ள நுழைஞ்சார் இல்லையா. இப்ப ஏதாவது நம்ம ஃபங்க்ஷன்லாம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அதுல எல்லாரும் இந்த விஷயம் எல்லாம் பேசுங்க அப்படின்னு மைக்கு கொடுத்தா எல்லாரும் என்ன பண்ணுவா, எப்படா மைக்கு கிடைக்கும், நம்மளுக்கு எப்ப சான்ஸ் கிடைக்கும்னு வெயிட் பண்ணுவாள்ல. அந்த மாதிரி இப்ப சஞ்சயன் எங்கடா கேப் கிடைக்கும்னு வெயிட் பண்ணி நடுவுல வந்துட்டார் இல்லையா. ஏன்னா சஞ்சயனுக்கும் ஒரு ஸ்பெஷல் பவர் இருந்தது. வியாசாச்சாரியார் அந்த சக்ஷுஹு, அந்த ஸ்பெஷல் இது சஞ்சயனுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா. அதனால அவர் தான் எந்த பிளேஸ்ல உட்கார்ந்து இருக்காரோ அந்த பிளேஸ்ல இருந்தே குருக்ஷேத்திரத்துல நடக்கிற எல்லா விஷயத்தையும் அவரால பார்த்து ரிப்போர்ட் பண்ண முடிஞ்சது. வெறும் பாக்குறது மட்டும் இல்ல, இன்னும் என்ன விசேஷம் இருந்தது சஞ்சயன் கிட்டனா, யார் யாரோட மைண்ட்ல என்னென்ன தாட்ஸ் ஓடுறது அதெல்லாம் கூட சஞ்சயனால ரெகக்னைஸ் பண்ண முடியற அளவுக்கு வியாசாச்சாரியார் அந்த பவர்ஃபுல் விஷயத்தை அவருக்கு அவருக்கும் டெம்பரரியா கொடுத்திருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப என்ன எமோஷன்ஸ் ஓடுறது அதெல்லாம் கூட சஞ்சயனால ரெகக்னைஸ் பண்ண முடியாது. அதனாலதான் சஞ்சயனால அர்ஜுனன் எப்படி ஃபீல் பண்றான் அப்படிங்கறத நம்ம கிட்ட ரிப்போர்ட் பண்ண முடியாது இல்லையா. அப்போ சஞ்சயன் இப்ப என்ன பண்றான், விஸ்வரூப தரிசனத்தோட டிஸ்கிரிப்ஷனை நம்மளுக்கு கொடுக்கிறார். அப்ப லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம 13வது ஸ்லோகம் வரைக்கும் பார்த்தோம் இல்லையா. அப்ப பகவானோட சரீரம் தான் என்னது, இந்த ஆகாசம். ஆகாசமே பகவானுடைய சரீரம். ஆகாசம் சரீரம் பிரம்ம.
அப்ப அந்த ஆகாச சரீரத்துல இந்த ஹோல் யூனிவர்ஸ் வந்து எப்படி இருக்கு, நிறைய பாகமா டிவைட் ஆகி இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. பல பிரிவுகளா இது இருக்கு. இப்ப இந்த கேலக்சிஸ்ன்றோம், சோலார் சிஸ்டம்ங்கிறோம், பிளானெட்டுங்கிறோம், அப்புறம் பூமிங்கிறோம் இல்லையா, அப்புறம் கான்டினென்ட்னு சொல்றோம். அந்த மாதிரியா நல்ல பல பிரிவுகளோட இந்த யூனிவர்ஸ் வந்து டிவைட் ஆகி இருக்கு. அநேகதா பிரவிபக்தம் அபஷ்யன் பாண்டவ. இப்ப அர்ஜுனன் வந்து இதை எல்லாத்தையுமே வந்து ஈஸ்வராவோட சரீரத்துல பார்க்கறான் அப்படின்னு சஞ்சயன் வந்து இப்போ ரிப்போர்ட் பண்ணிட்டு வர்றார். இது வரைக்கும் தான் நம்ம ஆக்சுவலி லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம் இல்லையா. இப்போ வந்து 14th ஸ்லோகம் படிச்சுட்டு அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். பேஜ் நம்பர் 157, ஸ்லோகம் 14. ததஸ விஸ்மயாவிஷ்டஹ ஹ்ருஷ்டரோமா தனஞ்சயः प्रणम्य शिरसा देवम् कृताञ्जलिरभाषत. அப்ப இந்த பெர்ஸ்பெக்டிவ் சேஞ்ச் வந்து ஆகிறதுனால அர்ஜுனனுக்கு வந்து பெரிய விதமான இம்பாக்ட் வந்து கிடைக்கிறது. அது வந்து இந்த ஸ்லோகம் மூலமா நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். அப்போ இந்த இம்பாக்ட தான் வந்து சஞ்சயன் இப்ப நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்றார். என்ன விதமான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அர்ஜுனனுக்கு ஏற்பட்டது அதை தான் வந்து இப்ப நம்மளுக்கு சொல்றார். எப்படி வந்து இந்த இம்பாக்ட் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும், எப்படி இப்ப ஏதாவது விஷுவலா சொல்லணும், விஷுவலா காமிக்கணும்னா ஈஸியா வந்து அர்ஜுனனுக்கு வந்து இப்படி இருந்தது அப்படி இருந்ததுன்னு விஷுவல் இம்பாக்ட காமிச்சிடலாம். இப்ப அந்த இம்பாக்ட வந்து நம்ம இப்போ எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னா சஞ்சயனால எப்படி பண்ண முடியும், வார்த்தைகளால தான் அவனுடைய விஷயத்தை வந்து வர்ணிக்க முடியும் இல்லையா. ஏன்னா விஷுவல் எக்ஸ்பிளனேஷன் வந்து இந்த இடத்துல நாட் பாசிபிள். அதனால அவர் என்ன சொல்றார், சஹ விஸ்மயாவிஷ்டஹா அப்படின்னா அர்ஜுனன் வந்து அப்படியே ஸ்தம்பிச்சு போயிட்டான் அப்படின்னு சொல்றார். ஆஸ்ட்ரக் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அப்படியே ஸ்தம்பிச்சு, அந்த பார்த்த உடனே அவனால வந்து எதுவுமே பண்ண முடியாத அளவுக்கு அவன் வந்து ஸ்தம்பிச்சு போயிட்டான். இப்ப அர்ஜுனன் வந்து புதுசா ஏதோ பாக்கறான்ற விஷயம் கிடையாது இல்லையா. புதுசா ஏதோ ஒண்ணு அவன் இந்த வாழ்க்கையிலே இது வரைக்கும் அவன் பார்த்தது இல்ல, அந்த விஷயத்தை பார்த்து அப்படியே ஸ்தம்பிச்சு போயிட்டானா, ஆல்ரெடி இருக்கிற விஷயத்தை தான் அவன் வந்து பார்க்கறான். ஆனா அவனோட விஷன் வந்து இப்போ சேஞ்ச் ஆகிருக்கு. அப்ப ஆர்டினரி விஷயத்தை பார்க்கிற பெர்ஸ்பெக்டிவ் வந்து இப்போ மாறி இருக்கு. அது மாறினதுனால அவனுக்கு இந்த இம்பாக்ட் ஆனது ஏற்படுறது. அப்ப எக்ஸ்ட்ராடினரி சைட் எல்லாம் அவனுக்கு கிடைக்கல, எக்ஸ்ட்ராடினரி விஷயம்லாம் அவனுக்கு கிடைக்கல, எக்ஸ்ட்ராடினரி ஆட்டிடியூட் வந்து அவனுக்கு ஏற்பட்டது. அதனால விஸ்மயா விஷ்டஹா, அப்ப ஒண்டர் ஸ்ட்ரக் அப்படின்னு சொல்லலாம். அது அப்ப அந்த ஆச்சரியம் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா ரொம்ப டீப்பா இருக்கு. அது வந்து அவனோட இமோஷன்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப டீப்பா இருக்கிறதுனால அது வந்து பிசிக்கல் லெவல்லையும் வந்து அவனுக்கு ஏற்படுறது. அந்த டீப், இப்ப நம்ம வந்து ரொம்ப எல்லாம் கோவப்பட்டோம்னா அந்த படப்படப்பு, வேர்த்து கொட்டுறது அதெல்லாம் இருக்கும் இல்ல. ரொம்ப பயந்து போயிட்டோம்னா கால்லாம் நடுங்கும், கையெல்லாம் நடுங்கும் இல்லையா. அப்ப இமோஷனலா நம்ம டிஸ்டர்ப் ஆனோம்னா அது பிசிக்கல் லெவல்லையும் வந்து காமிச்சு கொடுக்கும் இல்லையா, அஃபெக்ட் ஆகும் இல்லையா. அந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் இமோஷனலா அவன் ஆனதுனால அவனோட பிசிக்கல் லெவலையும் வந்து அந்த மாற்றங்கள் வந்து தெரியறது. என்ன ஆகுறது அவனுக்கு அப்படின்னா ஹிருஷ்ட ரோமஹா, அந்த முடியெல்லாம் அப்படியே வந்து அப்படியே செங்குத்தா நிக்கிறதுன்னு சொல்லுவாள், இந்த கூஸ் பம்ப்ஸ் அந்த மாதிரி வந்து அவனுக்கு ஸ்ட்ரெயிட்டா அப்படியே வந்து முடியெல்லாம் வந்து நிக்கிறதாம். ஹிருஷ்ட ரோமா தனஞ்சய, அர்ஜுனனுக்கு அந்த மாதிரி ரோமங்கள்லாம் வந்து இப்படி செங்குத்தா நிக்கிறது. அப்போ பகவானை வந்து அவன் வேர்ல்டா அப்ரிஷியேட் பண்ணும் பொழுது இந்த மாதிரி அவனுக்கு இம்பாக்ட் ஆனது ஏற்படுறது. அப்போ பகவானுடைய மகாத்மியம் எவ்வளவு பெருசா இருக்கணும் இல்லையா, அதை பார்த்த உடனே அவனுக்கு வந்து அந்த ஆச்சரியம் ஏற்பட்டு இந்த மாதிரி இம்பாக்ட் அவனுக்கு கிடைக்கிறது. இப்போ பகவானுக்கு முன்னாடி நாமெல்லாம் யாரு அப்படின்னா வெறும் தூசு மாதிரி அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அல்ப ஜீவர்கள் நம்மலாம். அதனால வந்து நம்மளோட ஃபீலிங் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம், அந்த மாதிரி ஒரு ஆச்சரியமான விஷயத்த அந்த சேஞ்ச்டு ஆட்டிடியூடோட நம்ம வந்து இருக்கிறது எல்லாமே வந்து பகவானுடைய மேனிஃபெஸ்டேஷன் தான் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளுடைய எக்ஸ்பிரஷன் எப்படி நம்ம வெளிப்படுத்துவோம், நம்மளுக்கு தோன்ற அந்த இமோஷன்ஸ் எப்படி வெளிப்படுத்துவோம், இந்த மாதிரி தான் வெளிப்படுத்துவோம் இல்லையா. அப்ப வந்து
போன கிளாஸ்ல தான் பார்த்தோம், இந்த கேலக்சிஸ் அதெல்லாமே வந்து யூனிவர்ஸ், அதாவது பகவானை கம்பேர் பண்ணும்போது அவரோட சரீரத்துல ஒரு தூசு மாதிரி அப்படின்னு பார்த்தோம். அப்ப கேலக்சியே ஒரு தூசுனா, அப்புறம் பிளானட்ஸ் இருக்கு, அப்புறம் அர்த் இருக்கு, அதுக்கப்புறம் நிறைய கண்ட்ரீஸ்லாம் இருக்கு, அதுக்கப்புறம் நாம இருக்கோம். அப்ப எவ்வளோ ஒரு தூசு, மைக்ரோஸ்கோப் வச்சுதான் பார்க்கணும், மைக்ரோஸ்கோப் வச்சுதான் அர்த்தையே பார்க்கணும். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப சின்னவாளா நம்ம இருக்கோம். அப்போ நம்மெல்லாம் வந்து மாத்திரம் அந்த பகவானுக்கு முன்னாடி, அப்போ நம்ம ஸ்மால்னஸ் அந்த நேரத்துல இருக்கும் இல்லையா, இவ்வளோ பெரிய விஷயத்த, டோட்டல் யூனிவர்ஸை வந்து அப்படி பார்க்கும் பொழுது அந்த ஸ்மால்னஸ் வந்து எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம்? நம்ம நமஸ்காரம் பண்றது மூலமா பகவானுக்கு வந்து என்ன பண்ணுவோம்? 2 கையை கூப்பி அந்த பகவானுடைய கிரேட்னஸ் இருக்கு இல்லையா, நான் வந்து இவ்வளோ இப்படி இருக்கியே அப்படின்றத அந்த வந்து அப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம். அதனால அவன் என்ன பண்றான்? பிரணம்ய, இப்போ உனக்கு முன்னாடி நான்லாம் வந்து ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சிரசா பிரணம்ய, தலை வணங்கி, சிரசா பிரணம்ய தேவம், பகவானுக்கு முன்னாடி அவன் வந்து தலை வணங்கினான். கிருத்தாஞ்சலி அப்படின்னா நமஸ்காரம், அது கையை 2த்தையும் இப்படி சேர்த்தா அஞ்சலி முத்ரா அப்படின்னு நம்ம சொல்லுவோம், நமஸ்காரம் சொல்றோம் இல்லையா, அந்த முத்ரா பண்ணி அவன் வந்து பகவான நமஸ்காரம் பண்றான். அபாஷத்தை, அபாஷத்தனா அர்ஜுனனுக்கு ஃபியூ மினிட்ஸ் வந்து பேச்சே வரலை, அவன் ஸ்தம்பிச்சு போயிட்டான் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அந்த ஸ்தம்பிச்சு போனதுனால வார்த்தைகள் எதுவும் வந்து அவனோட வாயிலேருந்து வரவே இல்லை. அப்போ இப்ப வந்து சஞ்சயனுக்கு தெரிஞ்சிருத்து அர்ஜுனன் வந்து நெக்ஸ்ட் பேச போறான், ஏதோ விஷயம் வந்து அவன் பேச போறான் அப்படிங்கறதுனால சஞ்சயன் வந்து இப்போ குவைட் ஆகி கிரீன் ரூம்குள்ள போயிட்டார். இப்ப வந்து அர்ஜுனன் மறுபடியும் வந்து நம்ம கிட்ட வந்து பேச போறார். அர்ஜுனன் என்ன சொல்றாரு அப்படின்னு நம்ம ஸ்லோகம் படிச்சுட்டு கேட்கலாம். ஸ்லோகம் நம்பர் 15, பேஜ் நம்பர் 157, ஸ்லோகம் 15. அர்ஜுன உவாச்ச பஷ்யாமி தேவாம்ஸ்தவ தேவதேஹே சர்வாம்ஸ்ததா பூத விசேஷ சங்கான் பிரம்மாணமீஷம் கமலாசனஸ்தம் ருஷீம்ஸ்ட சர்வானுரகாம்ஸ்ட திவ்யான் திவ்யான். இப்ப வந்து அர்ஜுனன் வந்து தான் பார்க்கிற விஸ்வரூபத்தை இப்ப டிஸ்கிரைப் பண்ண போறான். என்ன அவன் என்னெல்லாம் பார்க்கறான் அப்படிங்கறத வந்து இப்போ நம்மளுக்கு டிஸ்கிரைப் பண்றான். இப்போ வியாசாச்சாரியார் வந்து என்ன பண்றார் அப்படின்னா, அவன் சொல்றான் இல்லையா அந்த டிஸ்கிரிப்ஷன்லாம், அதெல்லாம் வந்து ஹைலைட் பண்ணணும்னு நினைக்கிறார். இப்ப நம்ம வந்து எழுதும் போது அவர் படிக்கும் போது ஏதாவது ஹைலைட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? இப்ப நம்மளுக்கு அந்த மார்க்கர் எல்லாம் கடை இருக்கு இல்லையா, அந்த ஃப்ளூரசென்ட் கலர்ல ஹைலைட்டர் அப்படின்னே சொல்றோம், அதெல்லாம் வச்சு இப்படி பண்ணுவோம். இப்ப கம்ப்யூட்டர்ல ஏதோ டைப் பண்றோம், அதுல வந்து ஹைலைட் பண்ணணும்னா என்ன பண்ணுவோம்? போல்டு பண்ணுவோம், இல்லைன்னா அண்டர்லைன் பண்ணுவோம், அந்த மாதிரி பண்ணுவோம். அந்த காலத்துல எல்லாம் வந்து எதுல எழுதினா இந்த விஷயத்தெல்லாம்? ஓலை சுவடியில எழுதினா, பனை ஓலை அதுல எழுதினால. அப்ப ஏதாவது விஷயத்த வந்து ஹைலைட் பண்ணணும் அப்படின்னா எப்படி பண்ணுவா அப்படின்னா, மீட்டரை மாத்திடுவாளாம். சந்தஸ் இருக்குல்ல, இப்போ ஒரு மீட்டர்ல இது வரைக்கும் அந்த ஸ்லோகத்தை சொல்லிண்டே வந்தோம், இப்ப வந்து வேற ஒரு மீட்டருக்கு அந்த ஸ்லோகமானது மாறிடுறது இல்லையா. அத வந்து மாத்துறது மூலமா இதோ பாரு நான் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் வந்து உனக்கு சொல்றேன் அப்படிங்கறத வந்து அவ தெரிவிப்பா. இப்ப சம்டைம்ஸ் வந்து நம்ம பாராயணம் பண்ணிட்டே இருக்கும் பொழுது கூட அப்படியே ஒரே மாதிரி இருந்ததுன்னா என்ன பண்ணிடுவா? தூங்கி போயிடுவா. அதனால மீட்டர் மாறினோடனே என்ன ஆகும்? திடீர்னு வந்து ஐயோ நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு முழிச்சுட்டு கேட்பால, அந்த மாதிரி சப்போஸ் யாராவது இங்க தூங்கி போயிருந்தாலும் மீட்டரை மாத்தி இப்ப வந்து இம்பார்ட்டன்ட் கவனிங்கோ அப்படிங்கறதுக்காக, இந்த அட்டென்ஷனை கேப்சர் பண்றதுக்காக இந்த டெக்னிக் வந்து யூஸ் பண்றான். அப்ப அர்ஜுனனுக்கு வந்து இந்த விஸ்வரூப தரிசனம் எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்படும் பொழுது நிறைய எமோஷனல் ஃபீலிங்ஸையும் வந்து அவன் வந்து ஃபேஸ் பண்றான். அப்போ அந்த சிச்சுவேஷனுக்கு அவனுடைய ரியாக்ஷன் வந்து 3 விதமா இருக்கு அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்கலாம். 3 ஸ்டேஜ்ல வந்து அவன் வந்து ரியாக்ட் பண்றான் இந்த விஸ்வரூப தரிசனத்துக்கு. ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் வந்து அவன் சைட்ல இருந்து என்ன அப்படின்னா விஸ்மயம்னா ஆச்சரியம் அப்படின்னு அர்த்தம். அப்ப இந்த வேர்ல்டே வந்து ஆச்சரியமானதுதான் இல்லையா. இப்ப நம்ம வேர்ல்ட வந்து ஆப்ஜெக்டிவா அப்ரிஷியேட் பண்ணினோம்னு வச்சுக்கோங்களேன், வேர்ல்டே வந்து ஆச்சரியம் தான்.
எப்ப வந்து வேர்ல்டு அதோட ஆச்சரியத்தை இழக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நாம வந்து அந்த வேர்ல்டோட நம்மளோட பிரைவேட் ஸ்டாண்ட் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அது மூலமா இந்த வேர்ல்டு பார்க்கும் பொழுது அந்த வேர்ல்டு வந்து தன்னுடைய ஆச்சரிய தன்மையை வந்து ஆக்சுவலி இழந்துடுறது. இப்ப சப்போஸ் இது எப்படி புரிஞ்சுக்கலாம், இப்ப நீங்க வந்து ஒரு ப்ரோக்ராம் உங்க தலைமையில நடக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க அது மாதிரி பண்ணலன்னா கூட இமேஜின் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து ஒரு ப்ரோக்ராமை எடுத்து நடத்துறோம். அதுல வந்து ஒரு 50 பேர் கலந்துக்கணும். எல்லாம் வந்து நம்ம தயார் பண்ணி வச்சுட்டோம். வெறும் மக்கள் தான் வரணும். ஆனா பாருங்க, மழை வர மாதிரி இருக்கு. சரியா? இப்போ நம்மளுக்கு நல்லா தெரியும், சென்னையில வந்து தண்ணி கஷ்டம். எல்லாருமே வந்து மழை வேண்டும் அப்படின்னு தான் வந்து வேண்டிக்கிறோம். ஆனா இப்ப வந்து எனக்கு மழை வரக்கூடாது. ஏன்னா என்னோட தலைமையில நான் வந்து ஒரு ப்ரோக்ராம வந்து ஏற்பாடு பண்ணிருக்கேன். அது வந்து ஃபெயிலியர் ஆயிடக்கூடாது. உடனே நம்ம என்ன பண்ணுவோம், மழை வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பகவான் கிட்ட ஸ்பெஷல் பிரேயர்லாம் போட்டு ரெயின் ரெயின் கோ அவே கம் அகேன் அனதர் டே அப்படின்லாம் வந்து நம்ம சொல்லிடுவோம் இல்லையா. நல்லா தெரியும், எல்லாருமே வந்து தண்ணிக்காக கஷ்டப்பட்டு இருக்கான்னு தெரிஞ்சா கூட அந்த மழை அப்படிங்கறதே வந்து நேச்சுரலா ஒரு பியூட்டிஃபுல் பினாமினன். அதுவும் நம்மளுக்கு தெரியும் இல்லையா, மழையே வந்து ஒரு ஆச்சரியமான விஷயம். ஆனா இப்ப அதே மழை என்ன ஆயிடுறது, நம்மளுக்கு ஒரு விரோதி மாதிரி அந்த மழையை நாம வந்து பார்க்க ஆரம்பிச்சிடுறோம். ஏன்? என்னுடைய பிரைவேட் விஷயத்துக்காக ஒரு நேச்சுரல் பினாமினன், ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கிற பினாமினனே நான் வந்து என்னுடைய எதிரியா வந்து கன்சிடர் பண்ண ஆரம்பிச்சிடுறேன். என்னோட பர்சனல் ரிக்வயர்மெண்ட்டுக்காக அந்த மாதிரி பண்றேன். அப்ப இந்த பிரைவேட் விஷன் இருக்குல்ல, அத வந்து சாஸ்திரம் வந்து ஜீவ திருஷ்டி அப்படின்னு சொல்றது, ஆர் ஜீவ சிருஷ்டி அப்படின்னு அதை நாம சொல்லலாம். அப்ப இந்த ஜீவ சிருஷ்டியை தான் நம்ம வந்து ராகத்வேஷமா எக்ஸ்பிரஸ் பண்றோம். இந்த ஜீவ சிருஷ்டியை தான் நம்ம வந்து காமக்ரோதமா எக்ஸ்பிரஸ் பண்றோம். அகங்கார மமகாரமா இந்த ஜீவ சிருஷ்டியை தான் நம்ம வந்து எக்ஸ்பிரஸ் பண்றோம். அப்ப இந்த வேர்ல்டு எப்படி நம்மளுக்கு ஆச்சரியத்தை கொடுக்கும்? எப்பவுமே வந்து நம்ம என்ன பண்ணிடுறோம், நம்மளுடைய பிரைவேட் விஷன்லயே இந்த வேர்ல்ட வந்து பார்த்துட்டே இருக்கிறதுனால இந்த வேர்ல்டு எப்படி ஆச்சரியமா நம்மளுக்கு கண்ணில் படும் இல்லையா. ஏன்னா நம்மளுக்கு இந்த வேர்ல்டு கிட்டே இருந்து ஏதோ ஒண்ணு வேணும், இன்னொன்னு ஒண்ணு வேண்டாம். கரெக்டா? அப்போ என்னோட பிரைவேட் விஷயமா நான் வந்து இந்த வேர்ல்ட பாக்குறதுனால என்னதான் சுத்தி இருக்கிறது எல்லாமே ஈஸ்வராவா இருந்தாலும் எனக்கு இந்த வேர்ல்டு வந்து ஆச்சரியத்தையே கொடுக்க மாட்டேங்கிறது. பட் வந்து இப்போ அர்ஜுனனுக்கு எப்படி இருக்குன்னா ஒரு சென்ஸ் ஆஃப் ஃபீலிங் இருக்கு. அந்த ஆச்சரியம் படுறான் இல்லையா, அது வந்து என்னைக்குமே நம்மளுக்கு ஏற்படவே ஏற்படாது. நம்ம ஜீவ சிருஷ்டி பண்ணிட்டு இருக்கிற வரைக்கும் அந்த ஃபீலிங் ஆனது நம்மளுக்கு கிடைக்காது. இப்ப கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனுக்கு டெம்பரரியா அந்த மைண்ட்ல இருக்கிற ராகத்வேஷத்தெல்லாம் வந்து விலக்கிட்டு இந்த விஷனை வந்து கொடுத்திருக்காரு. அதனால அந்த ஆப்ஸ்டக்கிள் ரிமூவ் ஆனதுனால அர்ஜுனனால வந்து இந்த ஆச்சரியத்தை வந்து ஃபீல் பண்ண முடியறது. அதனால அர்ஜுனனுக்கு கரண்டா ஜீவ சிருஷ்டி இல்ல. அவன் வந்து ஈஸ்வர சிருஷ்டிய ஈஸ்வர சிருஷ்டியாவே பாக்கிறதுனால அவனுக்கு வந்து இந்த ஆச்சரியம் அப்படிங்கிற அந்த இம்பாக்ட் வந்து அவனுக்கு ஏற்படுறது. அப்ப வந்து நாம வந்து கேட்கலாம், ஜீவ சிருஷ்டியிலிருந்தே நாம வந்து மறுபடியும் கேள்வி கேட்கலாம், எப்படி வந்து இந்த வேர்ல்ட வந்து நீங்க ஆச்சரியம் அப்படின்னு சொல்றீங்க? எவ்வளவோ கெட்ட விஷயங்கள்லாம் இந்த வேர்ல்டுல நடக்கிறது இல்லையா. டெரரிஸ்ட் அட்டாக் நடக்கிறது, இப்ப CAA ப்ரொடெஸ்ட் நடக்கிறது, மாப் லிஞ்சிங், எல்லா விஷயமும் நடக்கிறது. இதெல்லாம் இருக்கும் பொழுது எப்படி நீங்க வந்து வேர்ல்ட வந்து ஒரு வண்டர்ஃபுல் அப்படின்லாம் நீங்க எப்படி சொல்றீங்க வேர்ல்ட அப்படின்னா ஏன் சொல்ல முடியாது? வேர்ல்டு வந்து ஒரு வண்டர்ஃபுல் விஷயம்னு ஏன் சொல்ல முடியாது அப்படின்னா, நம்ம வந்து எதை பார்க்கிறோம்ங்கறத பொறுத்து இருக்கு, எங்க இருந்து பார்க்கிறோம் அப்படிங்கறத பொறுத்தும் வந்து இந்த விஷயம் அமையும். இப்போ ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல அதுவும் ஏதோ ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் பீப்புள்னால அதுவும் அந்த மக்களுக்கு ஏதோ கொஞ்சம் ஆசுரி சம்பத்து இருக்கிறதுனால நடக்கிற தவறான விஷயத்தை வச்சு எப்படி நம்ம வந்து வேர்ல்டு வந்து கெட்டது, இந்த வேர்ல்டு வந்து எதுக்குமே வந்து லாய்க்கு இல்ல அப்படின்லாம் நம்ம எப்படி டிசைட் பண்ணிட முடியும்? அந்த வேர்ல்டோட ஆச்சரிய தன்மையை நாம யாரு டிசைட் பண்றதுக்கு அது ஆச்சரியம் இல்ல அப்படின்னு இல்லையா? ஏன்னா ஏதோ ஒரு குரூப் பண்றதை வச்சு நம்ம எப்படி அந்த விஷயத்தை டிசைட் பண்ண முடியும்? அப்போ இப்ப வந்து ஒரு எர்த்குவேக்கே நடக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த எர்த்குவேக் வந்து இந்த ஹோல் காஸ்மாஸ், இந்த டோட்டல் யூனிவர்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்த எர்த்குவேக் வந்து பகவானுக்கு எப்படிப்பட்டது? ஒரு மஸ்கிட்டோ பைட் மாதிரி, அது கூட கிடையாது இன்ஃபேக்ட். அப்போ நம்ம எந்த டோட்டாலிட்டியில இருந்து பார்க்கும் பொழுது அங்கங்க சில்லறையா நடக்கிறதெல்லாம் வந்து
ஒரு விஷயமே, ஒரு பொருட்டே ஆக்சுவலி கிடையாது. இந்த எர்த்தே டிஸ்ட்ராய் ஆயிடுதுன்னு சொன்னா கூட அது காஸ்மாஸ்ல ஏதோ தூசின்னு பார்த்தோம், அது இல்லாம போறது அவ்வளவுதானே தவிர்த்து, இப்ப இந்த என்டையர் கிரியேஷன்ல இருந்து நம்ம அந்த ஸ்டாண்ட் பாயிண்ட்ல இருந்து பார்த்தோம்னா இந்த விஷயங்கள்லாம் ஒண்ணுமே கிடையாது. அப்ப லார்ஜர் பிக்சர், லார்ஜர் விஷன் நம்மளுக்கு தேவைப்படுறது. பட் ஆக்சுவலா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, எங்கெங்கயோ இந்த சில்லறையா நடக்கிற நெகட்டிவ் விஷயம் இருக்கு இல்லையா, அந்த நெகட்டிவ் விஷயத்தை புடிச்சுட்டு நம்மளுக்கு தெரிஞ்சது அதுதான், அதனால எல்லாமே அப்படிதான் இருக்கும் அப்படின்னு நாமளே டிசைட் பண்ணி இந்த வேர்ல்ட ஒரு வர்த்லெஸ் பிளேஸா கன்சிடர் பண்றோம். இப்ப சொல்லவே வேண்டாம், முன்னாடி எல்லாம் ஒரு வெறும் ரேடியோ மட்டும் இருந்தது, அதுக்கப்புறம் நியூஸ் பேப்பர் இருந்தது. இப்போ எல்லாருக்கும் கையில என்ன இருக்கு, ஆல் சோசியல் மீடியா கனெக்டிவிட்டி. ட்ரம்ப்புக்கே தெரியாது அவனுக்கு என்ன இருக்கு, நம்மளுக்கு தெரிஞ்சிடும் அதுக்குள்ள. அந்த அளவுக்கு we are connected இல்லையா. இன்ஸ்டாகிராம்ன்றோம், வாட்ஸ்அப்ங்கிறோம், ட்விட்டருங்கிறோம், நிறைய விஷயங்கள் நம்ம கையில வச்சுட்டு, அதுவும் அதுல என்ன விஷயம் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் கண்ணில் படுறது அப்படின்னா, ஒன்லி பேட் நியூஸ் தான் இட் கெட்ஸ் ஹைலைட்டட். நீங்க ஒரு 4 நாள் போனையோ, போன்ல இந்த சோசியல் மீடியாவோ இல்லைன்னா நியூஸ் பேப்பரோ வாங்காமலே இருந்தேன்னா பிளிஸ்ஃபுல்லா இருக்கலாம். ஏன்னா எந்த விதமான கெட்ட விஷயமும் நம்ம காதுலயே நடக்காது. அப்ப நம்மளோட ஃபீலிங் எப்படி இருக்கும், எல்லாமே உலகத்துல சேமமா போயின்னு இருக்கு. நம்ம எது நம்மள டிஸ்ட்ராக்ட் பண்றது, இந்த மீடியா தான் ஆக்சுவலி நம்மள டிஸ்ட்ராக்ட் பண்றது. அப்போ டோட்டல் பெர்ஸ்பெக்டிவ் நம்மளுக்கு இல்ல அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, நம்மள சுத்தி வெறும் கெட்டது மட்டும் தான் நடக்கிறது அப்படிங்கிற ஐடியா தான் நம்மளுக்கு ஏற்படும். இப்ப இதையே நம்ம ஹோல் வேர்ல்டுக்கும் அப்ளை பண்ணி வேர்ல்டே பேட் அப்படின்னு டிசைட் பண்ணிடுறோம். பட் டோட்டலா பார்க்கும்போது வேர்ல்டு வாரே வந்ததுன்னா கூட எப்படிப்பட்டது, அது பகவானை பொறுத்த வரைக்கும் ஒரு பின் பிரிக்கு மாதிரி தான் அவருக்கு. அதனால அகங்கார மமக்காரத்தோட நாம அந்த விஷயத்தை பார்க்காம, இப்ப அர்ஜுனன் எப்படி பார்த்துட்டு இருக்கான், அததான் பண்ணிட்டு இருக்கான் இல்லையா. அகம் மம இப்ப அவனுக்கு இல்ல. அதனால இந்த என்டையர் யூனிவர்ஸ் அவனுக்கு இந்த விஸ்வரூப தரிசனம் அவனுக்கு ஆச்சரியத்தை கொடுக்கறது. அப்ப ஈஸ்வர சிருஷ்டி வண்டர்ஃபுல்லா இருக்கு அவனுக்கு. இந்த ஆச்சரிய பாவம் தான் இப்போ 15வது ஸ்லோகத்தில இருந்து 22வது ஸ்லோகம் வரைக்கும் அந்த ஆச்சரிய பாவத்தை பத்தி தான் பேச போறது. 23வது ஸ்லோகத்தில இருந்து வேற விதமான இமோஷன் மாறும். அது அங்க படிக்கும் பொழுது நம்ம என்ன அப்படின்றத பாத்துக்கலாம். இப்ப ஆச்சரிய பாவம், இப்போ எது ஒண்ணு அதனோட மேக்னிடியூட்ல ரொம்ப பெருசா இருக்கோ அது நம்மளுக்கு நேச்சுரலாவே ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் இல்லையா. இப்ப இங்க இருக்கிறவா முக்காவாசி பேர் எல்லாம் உங்களோட பசங்க எல்லாம் அமெரிக்கால இருப்பா, எல்லாருமே நயாகரா ஃபால்ஸ் ஆல்மோஸ்ட் எல்லாருமே போய் பார்த்திருப்பேன் இல்லையா. இப்ப நயாகரா ஃபால்ஸ் பார்த்து ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு முன்னாடி நீங்க ஜலத்தையே பார்த்தது இல்லையா, இல்லைன்னா உங்க வாழ்க்கையில நீங்க ஃபால்ஸையே பார்த்தது இல்லையா. ஆனாலும் அந்த நயாகரா ஃபால்ஸ் நம்மளுக்கு ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்துறது. ஏன், அவ்வளோ ஹியூஜா இருக்கிறதுனால அது நம்மளுக்கு ஆச்சரியத்தை கொடுக்கறது இல்லையா. அப்போ எதெல்லாம் தன்னோட விஷயத்துல ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கோ, பெருசா இருக்கோ, அது எல்லாமே நம்மளுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தும். அப்போ விஸ்வரூபம் அப்படிங்கிறது எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கும், அதை நம்ம யோசிச்சு பார்க்கணும். அப்ப அர்ஜுனன் எப்படி சொல்றான், ஹே தேவா, ஹே தேவான ஹே ஈஸ்வரா, தவ தேகே அகம் தேவான் பஷ்யாமி. இப்ப தவ தேகே அப்படின்னா உன்னோட பாடியில, உங்களோட பாடியில நான் அகம் தேவான் பஷ்யாமி, எல்லா தேவர்களையும் பார்க்கிறேன். இப்ப தேகே அப்படின்னா இந்த இடத்துல கிருஷ்ண சரீரம் கிடையாது. என்ன சரீரம் இது, விஸ்வரூப சரீரம். ஆகாஷ சரீரே விஸ்வரூப சரீரே, நான் எல்லா காட்ஸையும் பார்க்கிறேன் அப்படின்றான். சர்வான் தேவான் ததா பூத விசேஷ சங்காத். அதுக்கப்புறமா வேற என்னெல்லாம் பாக்குறானா, பூத விசேஷ சங்காத், விதவிதமான லிவிங் பீயிங்ஸையும் நான் பார்க்கிறேன் அப்படின்னு சொன்ன. பூதானா லிவிங் பீயிங்ஸ், விசேஷனா டிஃபரெண்ட் ஸ்பீஷீஸ் அப்படின்னு அர்த்தம். டிஃபரெண்டா நான் லிவிங் பீயிங்ஸையும் பாக்குறேன். அதாவது சின்ன மைக்ரோ ஆர்கானிசம்ல இருந்து நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் வரைக்கும் எல்லா விஷயத்தையுமே நான் பாக்கிறேன். சங்கான் அப்படின்னா அந்த நம்பர்ஸ் மல்டிடியூட்ல இருக்கான், அவ்வளோ பேரையும் நான் அதுல பார்க்கிறேன். அப்ப அவளை பார்க்கறது மட்டும் இல்ல, ஈஷம் பிரம்மாணம். பிரம்மாணம்னா இந்த உலகத்தை கிரியேட் பண்றாரு. யாரு கிரியேட் பண்றா இந்த உலகத்தை,
பிரம்மாஜி இருக்காரு இல்லையா, அந்த சதுர்முக பிரம்மா, அவரையும் நான் வந்து உன்னோட விஸ்வரூபத்துல பார்க்கிறேன். அப்ப கமலாசனஸ்த, அப்ப இந்த தாமரை மலர்ல அவர் உட்கார்ந்து இருக்கிறது வந்து எனக்கு தெரியறது அப்படின்னு சொல்றான். இப்போ ஏன்னா புராணங்கள் படி விஷ்ணுவுடைய நாபி கமலத்திலேருந்து வந்தவர் வந்து பிரம்மாஜி அப்படின்னு நாம படிச்சிருக்கோம் இல்லையா, பத்மநாபகா. அப்ப எல்லாமே வந்து சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் தான் இந்த விஷயம் எல்லாமே. ஏன்னா விஷ்ணு வந்து எதை ரெப்ரசன்ட் பண்றார், வேதாந்திக்கா பார்த்தோம்னா விஷ்ணு வந்து விஷ்ணு அவருடைய நாபி கமலம், அதுல பிரம்மாஜி இருக்காரா, இமேஜின் பண்ணிக்கோங்க. அப்ப விஷ்ணு எதை ரெப்ரசன்ட் பண்றார், சமஷ்டி காரண சரீரத்தை விஷ்ணு வந்து ரெப்ரசன்ட் பண்றார். அப்ப அந்த தாமரை வந்து என்னது அப்படின்னா சமஷ்டி சூக்ஷ்ம சரீரம். அப்ப பிரம்மாஜி யாரு, எதை ரெப்ரசன்ட் பண்றார், சமஷ்டி சூக்ஷ்ம சரீர பிரதிபிம்ப சைத்தன்யம், ஹிரண்ய கர்ப்பா அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. அப்ப தத்துவபோதத்தை போய் நம்ம திருப்பி ரெஃபர் பண்ணோம்னா இந்த விஷயம் வந்து நம்மளுக்கு புரியும். இப்ப பிரம்மாஜி வந்து சமஷ்டி சூக்ஷ்ம சரீர பிரதிபிம்ப சைத்தன்யம், ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ், 3 லெவல்லையும் படிச்சோம் இல்லையா. அப்போ ஒரு சாதாரண பர்சன் கிட்ட போய் நம்ம வந்து சமஷ்டி சூக்ஷ்ம சரீரம், சமஷ்டி காரண சரீரம் அப்படிலாம் சொன்னா அவளால எப்படி புரிஞ்சுக்க முடியும். அதனால புராணங்கள் என்ன பண்ணிருக்கு, ஒரு விஷ்ணுவுடைய நாபியில வந்து கமலம், கமலத்து மேல பிரம்மாஜி, அங்கேருந்து அந்த கிரியேஷன் ஆனது ஆரம்பிக்கிறது அப்படிங்கறத வந்து நம்மளுக்கு சும்மா எல்லாருக்கும் புரியற மாதிரி அந்த சிம்பாலிக்கா வந்து அது ரெப்ரசன்ட் பண்ணி வச்சிருக்கு. இப்ப ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அப்ப பிரம்மாணாம் ஈஷ, ஈஷனா இந்த இடத்துல வந்து லார்ட் அப்படின்னு அர்த்தம், காட். பிரம்மா ஈஷனா, அப்ப ஈஷானா சிவன் கிடையாது, ஜென்ரலா நம்ம அப்படி எடுத்துன்றோம் இல்லையா. இங்க வந்து காட் அப்படின்னு அர்த்தம். சர்வான் ருஷீன், சர்வான் ருஷின்னா எல்லா ரிஷிகளையும் நான் வந்து உன்னுடைய விஸ்வரூபத்தை பார்க்கிறேன். திவ்யான் அப்படின்னா அந்த செலஸ்டியல் ரிஷிஸ், மேல் லோகத்துல இருக்கிற அந்த ரிஷிகள். அப்புறம் உரகான், உரகாம், உரகாம் அப்படின்னா வந்து பாம்புன்னு அர்த்தம், ஸ்னேக்ஸ். அது வந்து இந்த வாசுகி அதெல்லாம் படிச்சோம் இல்லையா 10th சாப்டர்ல, வாசுகி, அனந்தா, இந்த மாதிரி பாம்புகளையும் நான் வந்து பார்க்கிறேன் அப்படின்னு வந்து அர்ஜுனன் வந்து சொல்றான். இப்ப இந்த ஆக்சுவலி எதை இண்டிகேட் பண்றது அப்படின்னு எடுத்தோம்னா 14 லோகத்தையும் நான் வந்து பார்க்கிறேன். ஏன்னா பாம்புல ஜென்ரலி பார்த்தா பாதாள லோகத்துல நிறைய பாம்புகள் அப்படின்னு சொல்லுவா. உன்னோட சரீரத்துல நான் வந்து எல்லாத்தையுமே வந்து பார்க்கிறேன். இப்ப விஸ்வரூப தரிசனம் பார்த்தான் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, அர்ஜுனன் வந்து வெறுமை இந்த கண்ணுக்கு தெரியற பூலோகத்தை மட்டும்தான் பார்த்தானா, இல்லனா பாக்கி இருக்கிற அந்த மேல் லோகங்கள் அதெல்லாம் கூட அவன் பார்த்தானா, புவர் சுவர் அந்த லோகங்கள்லாம் இருக்குல்ல அது மாதிரி அதெல்லாமும் பார்த்தானா. அப்ப பிரம்மணாம் ரிஷிம் திவ்யம் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா. இப்ப அர்ஜுனன் வந்து எல்லா லோகத்தையும் ஆக்சுவலா பார்க்கிறான். ஏன்னா வந்து பிரம்மா அப்படிங்கிற வார்த்தை இருக்கு, அப்புறம் திவ்யான் ருஷி அப்படின்ற வார்த்தை இருக்கு. இந்த தேவர்கள்லாம் எங்க இருப்பா, கண்டிப்பா வந்து ஸ்வர்க லோகத்துல தான் இருப்பா இல்லையா. இப்போ அவன் வந்து எல்லாத்தையுமே பார்க்கறான். அப்ப அர்ஜுனன் வந்து விஸ்வரூபத்துல ஸ்வர்கலோகத்தையும் வந்து பார்த்தானா அப்படின்னா, ஒரு சாரார் வந்து என்ன சொல்றா அப்படின்னா, இது வியாசருடைய போயட்டிக் டிஸ்கிரிப்ஷன், எழுதும் பொழுது இந்த கவித்துவம் இருக்கும் இல்லையா, அதுக்காக வந்து வியாசர் இப்படி சொல்லியிருக்கார். ஏன் அப்படி வந்து அது வியாசர் வந்து கவித்துவத்துக்காக இப்படி சொல்லியிருக்கார் அப்படின்னு பார்த்தோம்னா, லிட்டரலி வந்து அவன் ஸ்வர்கலோகத்தை தான் பார்த்தான் அப்படின்னு நம்மளால எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்றான். ஏன்னா பின்னாடி வர போற ஸ்லோகத்துல, அதாவது 26வது ஸ்லோகத்துல இருந்து 26, 27 என்ன வர போறது அப்படின்னா, இந்த பீஷ்மர், துரோணர் இவெல்லாம் இருக்கால, இவெல்லாம் வந்து பகவானுடைய வாய்க்குள்ள போய் கிரஷ் ஆற மாதிரி எல்லாம் வரப்போறது பின்னாடி ஸ்லோகம். அப்ப அவெல்லாம் வந்து அந்த மாதிரி பகவானுடைய வாய்க்குள்ள போயிட்டா அப்படின்னா, பீஷ்மோ துரோணஹ சூத புத்திரஸ்ததாசௌ சஹாம் ஸ்மதியைரபி யோத முக்யைஹி அப்படின்னு வரப்போறது அந்த ஸ்லோகம். அப்ப அவெல்லாம் வந்து பகவானோட வாய்க்குள்ள போய் அழிஞ்சு போயிடுறா அப்படின்னா, இது வந்து லிட்டரலா இன்னும் நடக்கல. ஏன்னா அர்ஜுனன் தான் வந்து அவளெல்லாம் வந்து கொலையே பண்ண போறான். பீஷ்மர், துரோணர் எல்லாரையும் வந்து இனிமேதான் அர்ஜுனன் வந்து, அந்த உண்மையான ஈவெண்ட் வந்து இன்னும் நடக்கல.
அப்படி இருந்ததுன்னா முன்னாடியே நடந்துருது அப்படின்னா ஓகே அப்படின்னு சொல்லலாம். இனிமேதான் அந்த விஷயமானது நடக்க போறது. அதனால இது வியாசருடைய போயட்டிக் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லப்படுறது. அப்போ அதே மாதிரி அர்ஜுனன் எல்லா லோகமும் பார்த்தான் அப்படின்னு சொல்றதும் லிட்டரலா எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லப்படுறது. இது யாருக்கு அப்படின்னா நம்மள மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ், whoever is studying வேதாந்தா. ஏன்னா சில பேர் நார்மலா படிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், பகவத்கீதா வேதாந்திக் ஸ்டூடெண்ட்ஸா இல்லாம படிக்கிறா அப்படின்னா அவள்லாம் நோ 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 விஸ்வரூபம்னா அதுல மிஸ்டிக் விஷயங்கள்லாம் கண்டிப்பா இருக்கணும். ஏன்னா அவளுடைய பார்வை எப்படி இருக்கும், மிஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் தான் அவளுக்கு அவ இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பா. அதனால இந்த மாயம் ஜாலம் அதுலதான் மக்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இல்லையா. அதனால அவ என்ன சொல்லுவா, எஸ் அர்ஜுனன் கண்டிப்பா இந்த பூவர்லோகம் சுவர்லோகம் மகரலோகம் இதெல்லாமே பார்த்தான், அவனுக்கு ரொம்ப ஆச்சரியமான இந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கிடைச்சது அப்படின்னு அவ சொல்றா. இப்ப நம்மள பொறுத்த வரைக்கும் அது எந்த லோகமா வேணா இருக்கட்டும், நம்மளுக்கு அதை பத்தி கவலை கிடையாது. இப்ப சொர்க்கலோகத்தை நம்ம பாக்குறதுனால நம்மளுக்கு மோட்சம் கிடைக்க போறதா? மோட்சம் நம்மளுக்கு கிடைக்குமா? இப்படி சப்போஸ் இந்த ஹையர் லோகம்லாம் நீ பாக்கற அதனால உனக்கு மோட்சம் கிடைச்சிடும் அப்படின்னு சொன்னா, இதே கிருஷ்ணர் 2வது அத்தியாயத்துல இதே ஸ்வர்கலோகத்தை கிரிட்டிசைஸ் பண்ணி பேசியிருக்காரு, இதே ஹையர் லோகத்தை கிரிட்டிசைஸ் பண்ணி பேசியிருக்காரு. ஏன் அப்ப கிருஷ்ணர் அந்த மாதிரி பேசணும் இல்லையா? அதனால நம்மளுக்கு அது ரிலவெண்ட் கிடையாது. அப்போ அர்ஜுனன் இது நீங்க வேற ஏதாவது புக்ல எல்லாம் படிச்சேன்னா இது படிப்பேன், அப்புறம் என்கிட்ட நீங்க அன்னைக்கு அப்படி சொன்னேலே அப்படின்னு கேட்பேன்றதுக்காக இப்ப இந்த விஷயத்த நான் சொல்றேன். அது போயட்டிக் டிஸ்கிரிப்ஷன் நம்மளை பொறுத்த வரைக்கும். அப்ப ஹையர் லோகங்களை பார்த்திருந்தாலும் சரி பார்க்கலனாலும் சரி நாம அந்த ஆஸ்பெக்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது கிடையாது. இப்போ விஸ்வரூப தரிசனம் அப்படின்னா எக்ஸ்ட்ராடினரி திங்ஸ பாக்கிறது கிடையாது. அதுதான் நம்ம முதல்ல இருந்தே பார்த்துட்டு வரோம் இல்லையா. ஆனா ஆர்டினரி வேர்ல்ட பகவானுடைய மேனிஃபெஸ்டேஷனா பாக்கிறது. அப்போ எது இம்பார்ட்டன்ட், இங்க நாம எப்படி பாக்கிறோம் அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். நாம எதை பாக்கிறோம்ங்கிறது இங்க இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஆப்ஜெக்டுக்கு நாம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல, அந்த ஆப்ஜெக்ட எந்த ஆட்டிடியூடோட பாக்கிறோம் அதுதான் நம்மளை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்டான விஷயம். அப்ப என்னெல்லாம் பார்க்கப்பட்டது அது இம்பார்ட்டன்ட் கிடையாது. அப்போ எதை பாக்கற அது ஸ்பிரிச்சுவல் growth நம்மளுக்கு கொடுக்காது. எப்படி பாக்கற அதுதான் நம்மளுக்கு ஸ்பிரிச்சுவல் growth கொடுக்க போறது. அதுதான் ஸ்பிரிச்சுவல் ப்ராக்ரஸ் நம்மளுக்கு ஏற்படுத்த போறது. இப்போ இந்திரன் இருக்கான், இந்திரன் எங்க இருக்கான்? ஸ்வர்கலோகத்திலேயே தான் இருந்துட்டு இருக்கான். அது அவனுக்கு மோட்சத்தை கொடுக்கலையே இல்லையா. அவன் எவ்வளோ பயப்படுறான் இந்திரன். யாராவது ஒருத்தர் யாகம் பண்ணிட்டானா அவனுடைய பதவி போயிடும் அப்படிங்கிற பயம் அவனுக்கு இருந்துட்டே இருந்தது இல்லையா. அதனால யார் தபஸ் பண்ணாலும் என்ன பண்ணுவான், உடனே போய் அதை கலைச்சு விடுவான். அப்போ எக்ஸ்ட்ராடினரி லோகங்களை பார்க்கறது இம்பார்ட்டன்ட் கிடையாது. அப்ப ரிஷிம்ச சர்வானுரகாம்ஸ்ட திவ்யான். அப்ப அவன் எல்லாத்தையுமே ஆக்சுவலா பகவானா பார்க்கறான். இதுதான் நம்மளை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்க வேண்டிய விஷயம். என்னெல்லாம் தெரியறதோ அதெல்லாம் பகவானுடைய மேனிஃபெஸ்டேஷனை அவனால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடிஞ்சது. அதுதான் இங்க ஹைலைட் பண்ணி படிக்க வேண்டிய விஷயம். அடுத்த ஸ்லோகம்ல என்ன சொல்றான்னு ஸ்லோகம் படிச்சுட்டு பார்க்கலாம். ஸ்லோகம் நம்பர் 16. அநேக பாஹூதர வக்ர நேத்ரம் பஷ்யாமி த்வாம் சர்வதோனந்த ரூபம் நாந்தம் ந மத்யம் ந புனஸ்தவாதிம் பஷ்யாமி விஸ்வேஸ்வர விஸ்வரூப. இங்க இன்னும் அந்த விஸ்வரூபம் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ராடினரி விஷயம் கிடையாது அப்படிங்கிறதுக்கு நம்மளுக்கு இன்னும் கிளாரிட்டி ஆனது இந்த ஸ்லோகம் மூலமா கிடைக்கிறது. வெறும் எக்ஸ்ட்ராடினரி ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் ஆர்டினரி வேர்ல்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. அப்போ அநேக பாஹூன்
தரவக்திர நேத்திரம் விஸ்வரூபம் பஷ்யாமி. உன்னோட விஸ்வரூபத்தை வந்து நானு பார்க்கிறேன். பஷ்யாமி துவாம். அநேக பாஹு அப்படின்னா அநேகம்னா நிறைய, பாஹு அப்படின்னா கைகள், அப்புறம் உதரம், உதரம்னா வயிறு, வக்திரம்னா முகம் ஆர் வாய் ரெண்டுமே எடுத்துக்கலாம். அப்புறம் நேத்திரம்னா கண். இப்ப கவுண்ட்லெஸ் கை, கவுண்ட்லெஸ் வயிறு, கவுண்ட்லெஸ் முகம், கவுண்ட்லெஸ் கண்ணு. இதே திருப்பியும் ஒரே ஈஸ்வராக்கே அவ்வளோ கண்ணா, அவ்வளோ வாயா, அவ்வளோ கைகளா அப்படின்னு நாம யோசிக்க கூடாது. இப்ப எல்லாரோட எல்லாமும் பகவானோடது அப்படின்னு தான் நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அப்ப நம்மளோட பார்ட்ஸ் எல்லாமே என்னதுன்னா விஸ்வரூப ஈஸ்வரஸ்ய அங்காணி அப்படின்றத நாம தெரிஞ்சுக்கணும். இப்ப இந்த ஆட்டிடியூடினல் சேஞ்ச் தான் வந்து நாம நோட் பண்ண வேண்டியது. அதனால அனந்த ரூபம், அனந்த ரூபம்னா என்ன அர்த்தம்? லிமிட்லெஸ் ஃபார்ம்ஸ். அனந்தன லிமிட்லெஸ். அப்ப வந்து என்ன ஒரு, இப்ப நம்மளே பார்க்கலாம், என்ன ஒரு அற்புதமான கிரியேஷன் இல்லையா இந்த வேர்ல்டு இல்லையா. இப்ப நம்ம எல்லாம் டிஃப்ரெண்ட் ஹியூமன் பீயிங்ஸ் இருக்கோம். இப்ப ஒருத்தருடைய கட்டவிரல் ரேகை மாதிரி இன்னொருத்தரோட கட்டவிரல் ரேகை இருக்குமா? அதனாலதானே அதை வச்சு நம்மள வந்து இதெல்லாம் போட சொல்றா இல்லையா. வேற யாரும் இன்னொருத்தரோடது அதே மாதிரி இருக்க முடியாதுன்னு அது பேர் என்ன, கை நாட் அதெல்லாம் வைக்கிறோமே நம்ம இல்லையா. அப்போ என்ன ஒரு பகவான் வந்து எவ்வளவு ஒரு இன்டெலிஜென்ட் டிசைனரா இருந்தா எல்லாருக்கும் வந்து யூனிக்கா இருக்க முடியும். எவ்வளோ crores ஆஃப் பீப்புள் இருக்கும். அப்போ ஒருத்தருக்கும் வந்து அது யூனிக்கா இருக்கு இல்லையா. அதே மாதிரி பல் வரிசை இருக்குல்ல, அந்த டென்ச்சர், அந்த அமைப்பு வந்து ஒருத்தருக்கும் வந்து சேமா சிமிலரா இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லையா. அதுவும் வந்து யூனிக்கா இருக்குமா. அப்புறம் இந்த ஸ்கல் ஜாயின் ஆற இடம் இருக்குல்ல, அதுவும் வந்து யூனிக்கா இருக்குமா ஒருத்தருக்கும். எப்படி இதெல்லாம் தெரியறது அப்படின்னு அந்த ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல இதெல்லாம் வச்சுதான் வந்து அவ இன்வெஸ்டிகேஷனுக்கு இந்த விஷயங்கள் தான் வச்சு பயன்படுத்துறான். அப்போ ஒன்னொன்னும் வந்து எப்படி இருக்குன்னா விஸ்வரூப ஈஸ்வரஹா அனந்த ரூபம். கண்ணு ஒருத்தருக்கும் வந்து இந்த டிசைன் எப்படி இருக்கு, டோட்டலி டிஃப்ரெண்ட். காது எப்படி இருக்கு, டோட்டலி டிஃப்ரெண்ட். மூக்கு ஒருத்தர் மாதிரி இன்னொருத்தருக்கு மூக்கு இருக்குமா? இருக்கவே இருக்காது. எல்லாமே டோட்டலி டிஃப்ரெண்டா இருக்கு. அப்ப பஷ்யாமித்வாம் சர்வத்திர அனந்த ரூபம் நாந்தம் ந மத்தியம் ந த்வ ஆதிம் பஷ்யாமி. அப்ப என்னால வந்து ந அந்தம் ந மத்தியம் நத்வ ஆதிம் அப்படின்னு சொல்றான். அப்ப என்னால வந்து எண்டையும் பார்க்க முடியல, மத்தியம்னா மிடில், அந்தம்னா எண்டு, மத்தியம்னா மிடில், அப்புறம் ஆதிம்னா ஆரம்பம். எதையுமே வந்து என்னால பார்க்க முடியல. ஏன்னா சயின்டிஸ்ட் எல்லாம் வந்து இன்னும் வந்து எதை தேடிட்டு இருக்கா, இந்த யூனிவர்ஸோடைய எட்ஜ் எங்க இருக்கு, பெரிஃபரி வந்து எங்க இருக்கு அப்படிங்கறத அவளால வந்து இன்னும் கண்டுபிடிக்கவே முடியல. அதனால அந்த அவுட்டர் பவுண்டரி வந்து தெரியாததுனால மேல வந்து இருக்கிற அந்த பிசிக்கல் லாஸ் எல்லாம் வந்து நம்மளால இன்னும் வந்து அதெல்லாம் என்ன அப்படிங்கறத நம்மளால கண்டுபிடிக்க முடியல. அப்ப ஆதி அந்தம் தெரியல அப்படின்னு சொன்னா மிடில் போர்ஷன் மட்டும் எப்படி தெரியும்? அதுவும் வந்து கண்டிப்பா தெரியாது. இப்ப இந்த ஹால் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஹால்ல வந்து இந்த ஹாலோடைய மிடில் போர்ஷன்ல வந்து நில்லு அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா எதை பேஸ் பண்ணி ஹாலோட மிடில் போர்ஷனை வந்து நீங்க வந்து டிசைட் பண்ணுவேன்? பவுண்டரி இருந்தாதான் வந்து நம்மளால வந்து மிடில் எது அப்படின்னு டிசைட் பண்ண முடியும் இல்லையா. அப்ப அந்த பவுண்டரியே நம்மளுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லும் பொழுது மிடில் மட்டும் இதுதான் மிடில் அப்படின்னு நம்மளால எப்படி டிசைட் பண்ண முடியும்? அதனால பகவானுடைய ஆதியும் தெரியாது, அந்தமும் தெரியாது, மத்தியமும் தெரியாது. அப்ப பகவான் வந்து லிமிட்லெஸ், அதுதான் அனந்தம். புனஸ்தவாதிம் பஷ்யாமி ஹே விஸ்வேஸ்வர. ஹே விஸ்வேஸ்வர விஸ்வரூபம். இப்ப ஹே பகவானே விஸ்வேஸ்வரா அப்படின்னா இந்த விஸ்வத்துக்கே ஈஸ்வரா அப்படின்னு அர்த்தம். இப்ப விஸ்வரூப உன்னோட சரீரமே வந்து இந்த யூனிவர்ஸா இருக்கு. இப்ப விஸ்வம் ஏவ ரூபம் ஷரீரம் யஸ்ய விஸ்வரூபம். இப்ப வந்து ஒன் whose body is the world itself. அந்த வார்த்தையோடைய அர்த்தம் வந்து நம்மளுக்கு புரிஞ்சிடுது அப்படின்னு சொன்னா விஸ்வரூப தரிசனம் வந்து புரிஞ்சிடுது அப்படின்னு அர்த்தம். அப்போ எல்லாமே வந்து பகவானுடைய ரூபமா இருக்கிறதுனால அவர் வந்து எப்படி இருக்கார்? அனந்த ரூபமா இருக்கார், லிமிட்லெஸ் அப்படிங்கறத வந்து நானு பாக்கிறேன் அப்படின்னு அர்ஜுனன் வந்து இந்த ஸ்லோகத்தை சொல்றான். அடுத்த ஸ்லோகத்துல என்ன சொல்றான்னு ஸ்லோகம் படிச்சுட்டு பார்க்கலாம். கிரீட்டினம் கதினம் சக்ரினம் ச
தேஜோ ராசிம் சர்வதோ தீப்திமந்தம் பஷ்யாமி த்வாம் துர்நிரீக்ஷ்யம் சமந்தாத் தீப்தானலார்கத்யுதிமப்ரமேயம் யுதிமப்ரமேயம். கிரீட்டினம், கிரீட்டினம்னா என்ன அர்த்தம்? கிரீடம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, மகுடம், அதுதான் வந்து கிரீட்டினம். அது வந்து ஆயிரக்கணக்கில் வந்து அர்ஜுனனுக்கு வந்து இந்த விஸ்வரூபத்துல அவன் வந்து பாக்குறானா. ஏன் கிரீட்டத்தை பாக்குறான்? இப்ப எந்தெந்த ராஜாக்கள்லாம் கிரீடம் வச்சுட்டு இருக்காளோ அதெல்லாம் வந்து பகவானோடது அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கிறோம். இப்ப இங்க எதுவுமே வந்து அகெயின் மிஸ்டிக் ஐடியா கிடையாது. ஒரு ஸ்லோகத்துக்கும் அதை நம்ம வந்து பேக்ரவுண்ட்ல ஞாபகம் வச்சுட்டே இத படிக்கணும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்தோம், எல்லா தலைகளும் வந்து ஈஸ்வராவோடது அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். அப்ப எல்லா தலையில இருக்கிற கிரீடம் எப்படி இருக்கும்? அதுவும் ஈஸ்வராவோடதாகவே இருக்கும். அப்புறம் கதினம், கதினம்னா கதை, பீமன் வச்சுருப்பானே கையில அந்த. ஏன்னா இது வந்து போர் நடக்கிற இடம் இல்லையா, அதனால வந்து எல்லாரும் கதையோட வந்திருக்கா. சோ பல்லாயிரக்கணக்கான கதைகள் வந்து அந்த இடத்துல அவனுக்கு தெரியறதான். அப்புறம் சக்ரினம் சக்கராயுதம், ஆயிரக்கணக்கான சக்கராயுதங்கள் தெரியறதாம். தேஜோ ராசிம் அப்படின்னா பிரில்லியன்ட் ரேடியன்ஸ், அந்த ஒளி பொருந்திய அப்படின்லாம் சொல்றோம்ல. ஏன்னா எல்லா ஸ்டார்ஸும் இப்ப எங்க இருக்க? பகவானுடைய சரீரத்துல இருக்கிறதுனால ஸ்டார்லாம் எப்படி இருக்கும்? ஒன்னொன்னும் வந்து பயங்கரமா அந்த ரேடியன்ஸ் கொடுக்கும் இல்லையா. அப்ப நேச்சுரலாவே வந்து அந்த இடம் ரொம்ப பிரைட்டா இருக்கான். சர்வதோ தீப்தி மந்தம், அப்ப எல்லா டைரக்ஷன்லயும் வந்து ஷைன் ஆகிண்டே இருக்கான். இப்ப ஆக்சுவலி டைரக்ஷன் அப்படிங்கறதே வந்து இந்த இதை பொறுத்த வரைக்கும் மீனிங்லெஸ். இப்ப ஏன்னா பூமியில இருந்து பேசினா ஈஸ்ட் வெஸ்ட் இதெல்லாம் பேசலாம். அதுவும் வந்து நம்ம சூரியனை வந்து ஒரு ஸ்டாண்டர்டா வச்சுட்டு கிழக்கு மேற்குன்னு சொல்லுவோம். இப்ப சூரியன்ல இருந்து பார்த்தோம்னா எங்க போவோம்? டைரக்ஷனுக்கு. அதனால இந்த டைரக்ஷன் அப்படிங்கிற விஷயமே வந்து ஆக்சுவலி மீனிங்லெஸ். அப்ப நம்ம சின்ன மைண்டோடைய இமேஜினேஷன் இந்த டைரக்ஷன், இந்த விஷயங்கள் எல்லாம். இப்போ விஸ்வரூபத்துல இந்த டைரக்ஷன் அதெல்லாம் வந்து ஆக்சுவலி எதுவுமே கிடையாது. அதனால பகவான் வந்து இஸ் ஷைனிங் ஆல் ஓவர், எல்லா இடமும் வந்து அப்படியே பிரகாசம் பொருந்தியதா இருக்கான். சர்வதோ தீப்தி மந்தம். அப்ப துர்நிரீக்ஷம் சமந்தாத். அப்போ எப்படி இருக்கான் அவனுக்கு? பகவானுடைய அந்த ரேடியன்ஸ் இருக்குல்ல, இந்த பிரில்லியன்ட் ரேடியன்ஸ் வந்து அவ்வளோ பிரகாசமா இருக்கான். அதனால அவன் சொல்றான், என்னால வந்து சரியா ஒன்ன பார்க்க முடியல, என் கண்ணை வந்து முழுசா திறந்து என்னால வந்து பார்க்க முடியல அப்படின்னு அவன் சொல்றான். துர்நிரீக்ஷம் அப்படின்னா சரியா திறந்து பார்க்க முடியல அப்படின்னு அர்த்தம். ஏன்னா நம்மளால வந்து சூரியனையே வந்து மத்தியான வேளையில நன்ன கண்ணை திறந்து பார்க்க முடியுமா? சூரியனை இப்போ ஒரே ஒரு சூரியன், அதையே வந்து நம்மளால மத்தியான வேளையில நன்னா கண்ணை திறந்து பார்க்க முடியாதுன்னா மொத்த யூனிவர்ஸ் இருக்கு, எல்லா விஷயமும் வந்து இப்ப அந்த இடத்துல இருக்கு இல்லையா, அதை எப்படி அவனால வந்து பார்க்க முடியும் இல்ல? அப்போ அவன் என்ன சொல்றான்? கிளார் அடிக்கிறதுங்கிறான். ஆக்சுவலி இப்ப வந்து இந்த மவுண்டனியரிங் எல்லாம் பண்றவாள்லாம் இருக்கால, அவள்லாம் வந்து என்ன பண்ணுவா, மவுண்டன்ஸ் எல்லாம் கிளைம் பண்ணிட்டானா மேலெல்லாம் ஃபுல்லா அந்த பனி இருக்கும் இல்லையா, ஸ்னோ கிளாட் மவுண்டன்ஸ் எல்லாம் இருக்கும். அதுலலாம் ஏறிட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த ஸ்னோ மேல வந்து சன்னோடைய அந்த ரேஸ் பட்டுதுன்னா அவள் பயங்கரமா கண்ணு கூசும். அவள் அந்த நார்மல் கண்ணாடி எல்லாம் போட்டு பார்க்கவே முடியாது. அதுக்குன்னு அந்த ஸ்பெஷல் காகிள்ஸ் எல்லாம் போட்டு நம்ம வந்து ஏறுவா இல்லையா, அந்த மாதிரி. ஏன்னா சூரிய வெளிச்சம் பட்டா வந்து எப்படி இருக்கும், ஒரே கிளார் அடிக்கும், கண்ணெல்லாம் பயங்கரமா கூசும் இல்ல. அப்போ அதாவது அது என்னது, பிரதிபிம்ப பிரகாசம். அது எங்க இந்த மவுண்டன்ல சூரியனுடைய விஷயம் வந்து என்னது, பிரதிபிம்ப பிரகாசம். அதுவே நம்மளால பார்க்க முடியல அப்படின்னா ஒரிஜினல் பிரகாசத்தை எப்படி நம்மளால கண்ணை திறந்து பார்க்க முடியும் இல்லையா? அப்ப இதெல்லாம் வந்து விஸ்வரூபகா. இப்போ இந்த ஆட்டிடியூட டெவலப் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணணும், எங்கேயாவது நம்ம இந்த பத்ரிநாத் கேதார்நாத்லாம் போறோம்னு வச்சுக்கோங்க, ஃபார் சம் ரீசன் நம்மளால வந்து பகவானை பார்க்க முடியல, இவ்வளோ தூரம் டிராவல் பண்ணி போய் சப்போஸ் பகவானை பார்க்க முடியல அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த குதிரையில எல்லாம் ஏறி போனோம்ல, மட்ட குதிரையெல்லாம் இருக்கும், அந்த போனியா, அதுலலாம் வந்து ஏறி போனோம். இப்ப அமர்நாத்லாம் கூட்டின்னு போறான்னு வச்சுக்கோங்களேன். அமர்நாத்லாம் என்னது, பனிலிங்கம் இல்லையா. இப்ப அங்க சப்போஸ் டெம்பரேச்சர் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுதுன்னு சொன்னா அந்த ஐஸ் வந்து உருகிடும், பார்க்க முடியாது. பட் ஆனா நம்மளுக்கு என்ன தோணும், இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்து பகவான் எனக்கு
தரிசனம் கொடுக்கல அப்படின்னு ரொம்ப மனசு வருத்தப்படும்ல. ஆனா இந்த விஸ்வரூப ஈஸ்வர தரிசனமோட ஐடியா நம்மளுக்கு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், போற வழி ஃபுல்லா என்னது விஸ்வரூப தரிசனம் தான் இல்லையா. அங்க போய் பனி உருகிடுத்துனா அது என்னது நிர்குண பிரம்மன் இல்லையா. அந்த மாதிரி நம்மளால ஈஸியா அப்ரிஷியேட் பண்ண முடியும். ஏன்னா இப்ப நம்ம இங்க போகும்போது என்ன பண்ணிடுவோம், நம்மள இந்த குதிரையில ஏத்தி வச்சு கூட்டின்னு போவா. பாதி நேரம் அந்த குதிரை என்ன பண்ணும், இப்படி மலையில எல்லாம் இப்படி சுத்தி சுத்தி போனோம் இல்லையா. அப்ப அந்த மலையில என்ன பண்ணும், கரெக்டா அந்த பக்கம் பள்ளத்தாக்கா இருக்கும், அப்படியே நம்மளுக்கு அந்த பள்ளத்தை காமிச்சிட்டு தான் அந்த குதிரை இப்படி திரும்பி ஆயிடுச்சுன்னு போகும். அதுக்குள்ள அப்படியே நம்மளுக்கு எங்கேயாவது நம்மள அந்த குதிரை தள்ளி விட்டுடுமா அப்படின்ற ஒரு பயம் இருந்துட்டே இருக்கும். நம்மளுக்கு எது ஞாபகம் இருக்காது, என்ன பர்பஸுக்காக நம்ம போறோங்கிறது நம்மளோட மைண்ட்ல ஞாபகம் இருக்கவே இருக்காது. அந்த குதிரை எங்கேயாவது கீழே தள்ளி விட்டுற போறதேன்னு சொல்லிட்டு அந்த குதிரையோட அந்த பேலன்சிங் ஆக்ட்லயே நம்மளோட டோட்டல் ஜேர்னியை நம்ம வேஸ்ட் பண்ணிடுவோம். சரி அப்படியோ கஷ்டப்பட்டு வந்திருக்கேனே, அப்பயாவது எனக்கு தரிசனம் கிடைக்கிறதானா ஏதோ ஒரு ரீசன்னால நம்மளுக்கு சப்போஸ் கிடைக்காம போயிடுதுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான், நம்ம பிறந்ததே வேஸ்ட். நம்மளுக்கு எப்பயுமே இந்த மாதிரி தான் நடக்கும், என்னைக்காவது என் வாழ்க்கையில ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்காதா, இப்படி நம்ம ஹோல் ஜென்மத்தையே வேஸ்ட் அப்படின்னு ஆரம்பிச்சிருவோம்ல. பட் இந்த ஐடியாவோட இப்ப நீங்க எல்லாரும் ஒரு வாட்டி போய் பாருங்க, பத்ரிநாத்தோ கேதார்நாத்தோ. அப்ப போற வழி ஃபுல்லாவே எப்படி இருக்கும், நம்மளுக்கு டோட்டலா எல்லாமே விஸ்வரூப ஈஸ்வர தரிசனம் தான். அங்க நம்மளுக்கு தரிசனம் பகவானை பார்க்க முடியலனா கூட நம்மளுக்கு எந்த விதமான பாதிப்பும் இருக்கவே இருக்காது. எதுக்கு இந்த மாதிரி இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு இடத்துக்கு போய் அந்த மாதிரி ஒரு இடத்துல எதுக்கு இந்த பகவான் எல்லாம் பிரதிஷ்டை பண்ணிருக்கான்னு தெரியுமா உங்களுக்கு? ஏன் ஒரு அடையார்லயோ மயிலாப்பூர்லயோ தான் பகவானை வச்சா நம்ம போய் பார்த்துட்டு வர போறோம், இல்ல இங்க இருக்கு இங்க பார்த்துட்டு வர போறோம். எதுக்கு அவ்வளோ கஷ்டமா ஒரு இடத்துல போய் ஒரு முக்திநாத்லாம் போனா சம்டைம்ஸ் பைக்ல போனோம், இல்லனா சம்டைம்ஸ் போனியில போனோம், இல்லனா நடந்து போனோம், அந்த மாதிரிலாம் இருக்கு. எதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு அங்கெல்லாம் கொண்டு போய் பிரதிஷ்டை பண்ணிருக்கா? எதுக்கு அப்படின்னா இந்த விஸ்வரூப ஈஸ்வர தரிசனத்தை ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக தான் இந்த விஷயத்தையே நம்மளுக்கு அவ்வளோ கஷ்டமான ஒரு இடத்துல எடுத்துன்னு போய் பிரதிஷ்டை அப்படிங்கிற விஷயமே பண்ணிருக்கா. அப்போ நம்ம விஷன் சேஞ்ச் ஆகணும், அந்த பர்பஸுக்காகவே இந்த கஷ்டமான இடங்கள் எல்லாம் பகவானை பிரதிஷ்டை பண்ணிருக்கா. அப்ப எல்லாத்துக்குமே ஒரு பர்பஸ் ஆனது இருக்கு. இப்ப தீப்தான லார்கத் யுதிம் அப்ரமேயம். இப்ப அவரோட அந்த ஒளி எப்படி இருக்கான் அப்படின்னா, அந்த கொழுந்து விட்டு எரியற அக்னியோட ஜுவாலை எப்படி இருக்கும், ரொம்ப அப்படியே பிரில்லியண்டா இருக்கும், அந்த மாதிரி பிரைட்டா இருக்கு. தீப்தானலம் அப்படின்னா பிளேசிங் ஃபயர் அப்படின்னு அர்த்தம். அர்க அப்படின்னா பிளேசிங் சன், சூரியனுடைய வெளிச்சம். அது தியுதி அப்படின்னா பிரகாசம். இந்த விஸ்வரூபம் எப்படி இருக்கான், சூரியனோட ஜொலிக்கிற தன்மை பிளஸ் அக்னியோட அந்த ஜொலிக்கிற தன்மையோட சேர்ந்து அவ்வளோ பிரகாசமா இந்த விஸ்வரூப தரிசனமானது இருக்கு. அப்புறம் அப்ரமேயம். அப்ரமேயம்னா இந்த இடத்துல மேட்ச்லெஸ் அப்படின்னு அர்த்தம், ஒப்பில்லாத, கம்பேரே பண்ண முடியாத. அப்ப அப்பேற்பட்ட விஸ்வரூபத்தை நான் பார்க்கிறேன் கிருஷ்ணா பகவானே அப்படின்னு அர்ஜுனன் சொல்றானா. அடுத்த ஸ்லோகத்துல என்ன சொல்றான்னு ஸ்லோகம் படிச்சுட்டு பார்க்கலாம். ஸ்லோகம் நம்பர் 18. त्वमक्षरं परमं वेदितव्यम् त्वमस्य विश्वस्य परं निदानम् त्वमव्ययः शाश्वतधर्मगोप्ता सनातनस्त्वं पुरुषो मतो मे. அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் மேல இருக்கிற அந்த மரியாதை அப்படியே கூடிண்டே போறது, அந்த ரெவரன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிண்டே போறது. அப்போ அர்ஜுனனுக்கு அந்த கிருஷ்ணர் விதவிதமா காமிக்கிறதுனால இல்ல, ஏன் அர்ஜுனனுக்கு மரியாதை இன்க்ரீஸ் ஆகிட்டு போறது, விஸ்வரூபம் காமிக்கிறதுனால அவனுக்கு இன்க்ரீஸ் ஆகல, அவனுக்கு அந்த விஸ்வரூபத்தோட விஷயத்தை புரிஞ்சுக்க முடியறதுனால, அப்ரிஷியேட் பண்ண முடிஞ்சதுனால, அந்த டிவினிட்டியை அவன் அப்ரிஷியேட் பண்ண முடிஞ்சதுனால அவனுக்கு இந்த ரெவரன்ஷியல் ஆட்டிடியூட் இன்க்ரீஸ் ஆகிண்டே போறது. அதனால அவன் பகவானை இப்போ குளோரிஃபை பண்றான். துவம் பரமம் வேதித்தவ்யம் துவம் அக்ஷரம் அசி. இப்ப நீ எப்பேற்பட்ட ஈஸ்வரா அப்படின்னு அவன் சொல்றான், நீ அழியாத ஈஸ்வரா, துவம் அக்ஷரம். அப்ப நீ நித்தியம் அப்படின்னு சொல்றான்.
சகுண ஈஸ்வரா ஸ்டாண்ட் பாயிண்ட்ல இருந்து பார்த்தாலும் நீ வந்து நித்தியம், நிர்குண ஈஸ்வரா ஸ்டாண்ட் பாயிண்ட்ல இருந்து பார்த்தாலும் நீ வந்து நித்தியம் அப்படின்னு சொல்றான். ஏன் அப்படி சொல்றோம்? சகுண ஈஸ்வரா ஸ்டாண்ட் பாயிண்ட்ல இருந்து எப்படி நித்தியம்? இந்த கிரியேஷன் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா அது வந்து ஒண்ணு அவ்யக்த ஃபார்ம்ல இருக்கும், இல்லனா வியக்த ஃபார்ம்ல இருக்கும் இல்லையா? அது வந்து ஒண்ணு வந்து பிரளயமா இருக்கும், பிரளயம் போது எப்படி இருக்குது? அவ்யக்த ரூபத்துல இருக்கு, இல்லனா சிருஷ்டியா இந்த மாதிரி வியக்தமா நம்மளுக்கு தெரியும். அப்ப கிரியேஷனும் எப்படி இருக்கு? நித்தியமா இருந்துட்டே இருக்கு இல்லையா? அதனாலதான் புராணங்கள்ல நம்ம பார்த்தோம்னா இந்த பிரளய காலத்தை வந்து எப்படி டிஸ்கிரைப் பண்ணிருப்பா? எப்படி இருக்கும்? பிரளயம் போது எல்லாம் அழிஞ்சிடும், ஆனா என்ன இருக்கும்? கிருஷ்ணர் வந்து என்ன பண்ணுவார்? ஆளிலையில ஃப்ளோட் ஆயிண்டே இருக்கிற மாதிரி புராணங்கள்ல வந்து நம்ம படிப்போம்ல, வட்டசிய பத்ரஸ்ய புட்டே சயனம் பாலம் முகுந்தம் மனசாஸ்மராமி அப்படின்னு படிப்போம் இல்லையா? இப்ப வட்டபத்திரம்னா என்ன அர்த்தம்? ஆளிலை அப்படின்னு அர்த்தம். அது வந்து எதை குறிக்கிறது? சமஷ்டி காரண சரீரத்தை அது வந்து குறிக்கிறது. அதுதான் வந்து வட்டபத்திரம். அதுல வந்து கிருஷ்ணர் படுத்துட்டு இருக்கார் அப்படின்னா பிரதிபிம்ப சைத்தன்யம். மாயா தான் வட்டபத்திரம். ஓகேவா? இப்ப ஆலமரத்தோட இலை தான் அந்த சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன். இப்ப யோக நித்ரால பகவான் வந்து இருக்கார். இப்ப இந்த வேர்ல்டு வந்து நித்தியமா, இந்த கிரியேஷன் வந்து நித்தியமா இருந்துட்டே இருக்கு. பிரளயம் போது அன்மேனிஃபெஸ்டட் ஃபார்ம்ல இருக்கு, சிருஷ்டியும் போது மேனிஃபெஸ்டட் ஃபார்ம்ல இருக்கு. அப்ப விஸ்வரூப ஈஸ்வராவும் எய்தர் மேனிஃபெஸ்ட் ஃபார்ம்ல இருப்பார், இல்லனா அன்மேனிஃபெஸ்ட் ஃபார்ம்ல இருப்பார். அப்ப கண்டினியூ ஆகிட்டே இருப்பார். ஹி கண்டினியூஸ் டு எக்ஸிஸ்ட். அப்ப நிர்குண பிரம்மனும் நித்தியமா எப்பயுமே இருக்கக்கூடிய விஷயமா இருக்கு. அப்ப அக்ஷரம் அழியாதது. இப்ப பரமம் அப்படிங்கிற வார்த்தை இருக்கிறதுனால இதை வந்து நம்ம நிர்குண பிரம்மன் அப்படின்னும் வந்து இந்த விஷயத்தை எடுத்துக்கலாம். பரமம் அப்படின்னா ஹையஸ்ட் அப்படின்னு அர்த்தம். வேதித்தவ்யம், வேதித்தவ்யம்னா எல்லாராலையும் தெரிஞ்சுக்கப்பட வேண்டியவர் அப்படின்னு, எல்லாருமே உன்னை பத்தி தெரிஞ்சுக்கணும். இப்ப ச ஆத்மா ச விக்ஞேயா அப்படின்னு படிக்கிறோம் இல்லையா? இப்ப வேதித்தவ்யம் அப்படின்னு சொன்ன உடனே நிர்குணத்துக்கு நம்ம வந்துடணும் இல்லையா? இப்ப பகவானை எப்படி எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்? அந்த நிர்குண ஸ்வரூபமா நம்ம வந்து பகவான, அந்த சச்சித் ஆனந்த ஸ்வரூபமா நம்ம பகவான தெரிஞ்சுக்கணும். இப்போ நிர்குண பிரம்மஸ்வரூபம் நீ அப்படின்னு ஒன்னு எல்லாரும் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸ்வமஸ்ய விஸ்வஸ்ய பரம் நிதானம். அப்ப நீ தான் வந்து இந்த கிரியேஷனுக்கு ஆதாரம். நிதானம்னா ஆதாரம் அப்படின்னு அர்த்தம். விஸ்வ ஆதாரம் அப்படின்னு படிக்கணும் இல்லையா? விஸ்வாதாரம் ககன சதுருஷம்லாம். இப்ப சர்வ ஆதாரம். இப்ப நிதியத்தே அஸ்மின் எஸ்ய, அதாவது சப்போர்ட் அப்படின்னு அர்த்தம். நிதானம் அப்படின்னா உன் மேலதான் வந்து இந்த உலகமே வந்து ரெஸ்ட் ஆகிண்டு இருக்கு. இப்போ பரம்னா அல்டிமேட், பரம் நிதானம்னா நீ தான் அல்டிமேட் சப்போர்ட். இப்ப வந்து ஏன் இங்க பரம் அப்படிங்கிற வார்த்தை வந்து ஆட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, சப்போர்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ரெண்டு வகையில வந்து சப்போர்ட்டை வந்து நம்ம பார்க்கலாம். ஒன்னு வந்து ரிலேட்டிவ் சப்போர்ட், இன்னொன்னு வந்து அல்டிமேட் சப்போர்ட். இப்ப வந்து இந்த புக் வந்து இந்த டெஸ்க் மேல இருக்கு அப்படின்னா, இந்த டெஸ்க் வந்து இந்த புக்கை என்ன பண்ணிட்டு இருக்கு? சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு. ஆனா இதுவே இது என்ன சப்போர்ட்னா ரிலேட்டிவ் சப்போர்ட். இது வந்து அல்டிமேட் சப்போர்ட் கிடையாது. ஏன்னா இந்த டெஸ்கை எது சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு? இந்த டயஸ் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு. சரி, இந்த டயஸ் வந்து அல்டிமேட் சப்போர்ட்டானா கிடையாது, இது வந்து ரிலேட்டிவ் சப்போர்ட். இதை எது சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு? இந்த கிரவுண்ட் வந்து சப்போர்ட் பண்ணிருக்கு. அப்ப இந்த பில்டிங் எது சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தா, ஸ்பேஸ் வந்து எல்லாத்தையுமே வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு. இப்ப நாம என்ன நினைப்போம்? ஸ்பேஸ் தான் வந்து அல்டிமேட் சப்போர்ட் அப்படின்னு நினைப்போம். பட் வேதாந்திக் கான்டெக்ட்ல பார்த்தோம்னா ஸ்பேஸ் கூட ரிலேட்டிவ் சப்போர்ட் தான். ஏன்? ஏன்னா ஸ்பேஸும் வந்து பிறக்கிறது அப்புறம் போயிடுறது இல்லையா? அது எங்க எங்க படிச்சிருக்கோம்? அத உபனிஷத்துல எல்லாம் வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா? ஏன்னா ஸ்பேஸ் கூட சப்ஜெக்ட் டு அரைவல் அண்ட் டிபார்ச்சர் அப்படின்னு நாம வந்து பார்த்திருக்கோம். அப்ப பரம் நிதானம் எது? சைத்தன்ய ஸ்வரூபம். அதனால அர்ஜுனன் வந்து கிருஷ்ணரை பரம் நிதானம் அப்படின்னு சொல்றான். துவம் அவ்யய அப்படின்னு சொல்றான். அப்போ நீ வந்து மாறுதலுக்கு அப்பாற்பட்டவன், உனக்கு மாறுதலே வந்து ஏற்படாது. அதாவது டைம் ஆக ஆக உனக்கு வந்து ஏதாவது சேஞ்சஸ் நடக்குமா அப்படின்னா, டைமுக்கு ஏத்த மாதிரி உன்கிட்ட ஏதாவது மாற்றங்கள் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பா உனக்கு நடக்காது. ஏன்னா நீ காலா தீதஹா. இப்போ வந்து இதுல எல்லாத்துலயுமே வந்து அர்ஜுனன் வந்து எதை சொல்றான்னா, நிர்குண பிரம்மனை வந்து டிஸ்கிரைப் பண்ணிட்டே வரான்.
என்னதான் அவன் சகுண விஸ்வரூபத்தை பார்த்தாலும் அவன் எதை டிஸ்கிரைப் பண்றான்? நிர்குண பிரம்மனை டிஸ்கிரைப் பண்றான். எப்படி அர்ஜுனனுக்கு நிர்குண பிரம்மனை தெரியறது அப்படின்னு நம்மளுக்கு ஒரு क्वेश्चन வரலாம் இல்லையா? ஏன்னா அர்ஜுனன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இந்த விஷயத்தெல்லாம் இங்க சொல்லல. இது வரைக்கும் என்னெல்லாம் வார்த்தைகள் கேட்டானோ அதெல்லாம் இப்ப அவன் சொல்லிட்டு இருக்கான். இப்ப நம்ம எல்லாம் கூட தான் நிறைய ஸ்லோகங்கள்லாம் சொல்றோம். இப்ப லலிதா சஹஸ்ரநாமம்லாம் சாண்ட் எல்லாம் பண்ணுவோம் இல்லையா? நிர்குணா, நிஷ்கலா, நித்யா, அதெல்லாம் அர்த்தமெல்லாம் தெரிஞ்சுண்டா அது சாண்ட் பண்றோம் இல்லையா? அந்த மாதிரி இப்ப அர்ஜுனன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? எங்கெல்லாம் என்னெல்லாம் கேட்டானோ அதெல்லாம் இப்போ டிஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்கான். அப்ப மீனிங் தெரியாமலே நம்ம நிறைய எக்ஸ்பிரஷன் எல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அந்த மாதிரி இப்போ அர்ஜுனனும் லேர்னிங் ப்ராசஸ்ல இப்ப ஆக்சுவலி அவன் இருக்கான். பாக்கி டீடைல்ஸ் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிः ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரிः ஓம்.